பவானிசாகர் அணையில் நீர் இருப்பு குறைவாக உள்ளதால் 2 லட்சம் ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் வறட்சியில் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பவானிசாகர் அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 2,50,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அணை திறக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் தற்போது அணையில் நீர் இருப்பு குறைவாக உள்ளதால் கீழ்பவானி பாசனத்திற்கு நீர் திறக்க வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாக 3 மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் வறட்சியில் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு பண்டிகையும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இல்லை என கீழ்பவானி பாசன விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்தில் பெரியவரங்கர் கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் அந்த பவானிசாகர் டேம்லேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வாய்க்காலுக்கு பார்த்தீங்கன்னா 2,40,000 ஏக்கரை அதை தொட்டு வெள்ளாமை பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி இல்லாதனால, டேமில் தண்ணி இல்லாதனால எங்களால் அதை பண்ண முடியலைங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேலே நீலகிரி மாவட்டத்துலேருந்து மழை பெய்யாதனாலங்க எங்கள் டேமுக்கு தண்ணி வராதனால இப்போ 60 அடி இருக்குது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 87 அடி இருந்ததுங்க. இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா 60 அடிக்குள்ளே தான் இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது குடிநீர் தண்ணிக்கு தான் இருக்குது அப்படிங்கிறக்காக எங்களுக்கு தண்ணி எடுத்து வர மாட்டேங்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த நோம்பி எங்களுக்கு ஒரு சோகமான நோம்பியாக நாங்கள்